ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிடபிள்யூ லாக். ஸோ இன்னைக்கு என்னன்னா நம்ம ஐபிஎல் டபுள் ஹெட்டர் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சண்டே சும்மா பிளாக் பஸ்டராக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னா டிசி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். அது டிசியோட ஹோம் கிரவுண்ட்னா விசாகப்பட்டினம் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் ஏப்ரல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டபுள் ஹெட்டர் யார்னா இட்ஸ் சிஎஸ்கே வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் டவுன் குவஹாத்தியில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன். டிசி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ரெண்டுமே பவர் பேக் டீம் தான். இவனுங்க பேட்டிங்ல பவர் பேக்கிங்கான டீம் எஸ்ஆர்ஹெச். டிசி அப்படி கிடையாது. டிசி வந்து ஆல்ரவுண்டிங் ஒரு நல்லாவே இருக்கு. அது இல்லாமல் டிசி வந்து பாசிட்டிவா வின்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எண்டிங் ஆஃப் அஸ்தோஷ் சர்மாவோட ஃபினிஷ்லாம் சான்ஸே இல்லை. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் ஒரு வின் பண்ணாங்க. ஒன்று வந்து அவங்களோட ஓன் மெடிசனே டேஸ்ட் பண்ண எப்படி இருக்கும்ன்றத நிக்கோலஸ் புரான் லாஸ்ட் மேட்ச் காமிச்சாரு. ஸோ பிச் பொறுத்த வரைக்கும் விசாகப்பட்டினத்தில் பெருசாக ஒன்றும் இருக்காது. சும்மா நார்மல் பிச் தான். நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ், பால் நல்லாவே பேட்டுக்கு வரும். ஸோ ரெண்டு டீமுக்குமே பேட்டிங் டீம் இது வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ நான் டிசியோட ஸ்குவாடை வந்து யார் ப்ராபபிள் 11ல் இருப்பாங்க, எஸ்ஆர்ஹெச்ல யார் இருப்பாங்கன்றத சொல்லிடுறேன். 1 minute ஸ்குவாட்ல இருக்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் கோ வித் ஸ்குவாட் ஆஃப் டிடி. யாருன்னா டிடி பெரிய சேஞ்சஸ் ஒன்று எனக்கு தெரிஞ்சு பண்ண தேவையில்ல. ஃப்ரேசர் மெக்ரத் ஓப்பனிங் பண்ணலாம். ராகுல் வந்து 1 down கண்டிப்பாக ஆடி ஆகணும். அதுக்கப்புறம் பொரல் இறங்கணும். அப்புறம் அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸு. மிடில் ஆர்டரில் அஸ்தோஷ் சர்மா ஃபினிஷிங் கொடுத்தா சூப்பராக இருக்கும். மிச்சில் ஸ்டார்க் பவர் பேக் பவுலிங், குல்தீப் யாதவ் இருக்கணும், முகேஷ் குமார். ஸோ நட்டு வந்து ஃபிட்டு நான் இந்த மேட்ச் கேள்விப்பட்டேன். ஸோ நட்டு இருந்தாருன்னா மோகித் சர்மா ரீப்ளேஸ் பண்ணிட்டு நட்டு ஆடணும். அதுக்கப்புறமா மிடில் ஆர்டரில் ஒரு இம்பாக்ட் பிளேயர் நிஜாம் சொல்லிட்டு விப்ரர் நிஜாம் லாஸ்ட் மேட்ச் செம்ம பிளே. அவன் ஆஃப் சைடில் என்ன ஸ்ட்ராங்குன்றதை காமிச்சிருப்பாரு அகேன்ஸ்ட் எல்எஸ்டி. ஒரு குவிக் பிளாஸ்டா ஒரு 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அதுவும் அஸ்தோஷ் சர்மா கூட. அது வந்து பக்காவான ஒரு இது. ஆனால் ஸ்கவுட்டிங் டீமுக்கு செம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிளேஸை இம்பாக்டாக கொண்டு வந்தது சூப்பர்பாக இருந்தது. சரியான மூவ். ஸோ இதுதான் டெல்லி வந்து ஒரு நல்ல வெல் பேலன்ஸான ஸ்குவாடாக தான் இருக்காங்க. ஃப்ரேஸ் மெகருக்கு வந்து இன்னைக்கு கிளிக் ஆச்சுன்னா வேற மாதிரியே இருக்கும். ஸோ அது ஒன்று ஓகே. ஸோ டிடியோட ஸ்குவாட் பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது எஸ்ஆர்ஹெச் போயிடுவோம். எஸ்ஆர்ஹெச் அதே தான், நல்ல பவர் பேக் பேட்டிங் தான். ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறமா இஷான் கிஷன். எனக்கு தெரிஞ்சு ரெட்டிக்கு முன்னாடி கிளாசனை முன்னாடி அனுப்பலாம். ஹென்ரிக் கிளாசன், ரெட்டி, அங்கித் சர்மா, மனோகர்லாம் தேவையான்னு தெரில. பட் ஆனால் அவங்களுக்கு வேற எதுவும் பெருசாக ஆப்ஷன் இல்லை. மனோகர், கமின்ஸு, ஷமி, ஹர்ஷல் பட்டேல். எனக்கு தெரிஞ்சு சிம்ரத் சிங் எடுத்துட்டு உனாட்கட்டை கொண்டு வரலாம். ஏன்னா நிறைய ஸ்லோ கட்டர்ஸ் போடுவார். சிம்ரத் சிங்கோட பால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பேட்டுக்கு வரும் இந்த மாதிரியான ஃபிளாட் ட்ராக்லலாம். ஸோ அதனால அடித்தாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நிறைய ரன்ஸ் கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்ச நிறைய ரன் லீக் ஆகும். அவர்லாம் எந்த மாதிரி ஒரு பிச்சில் யூஸ் பண்ணணும்னா இந்த ஸ்லோ பிச்சர்ஸில் தான் அவரெல்லாம் யூஸ் பண்ணணும். அகேன்ஸ்ட் சென்னை அந்த மாதிரி பிச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பஞ்சாப் இந்த மாதிரி ஒரு சில பிச்சர்ஸில் யூஸ் பண்ணாதான் அவர்லாம் கரெக்டாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து கண்டிப்பாக அவர் ஷூட் ஆக மாட்டார் அகேன்ஸ்ட் விசாகப்பட்டினம். ஸோ தே ஷுட் பிரிங் பேக் உன்னாட்கட். அதுதான் என்ன கேட்டால் ஒரு நல்ல மூவ். இன்ஃபேக்டாக அவங்க இந்த தடவை என்ன பண்ணணும்னா ஜாம்பா உட்கார வச்சு இஷான் மலிங்காவை கொண்டு வரணும். ஏன்னா 3 ஃபாரினர்ஸோட இதுதான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இஷான் மலிங்காவை கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்லிங்கிங் ஆக்ஷன், ஸோ பக்காவான ஒரு மூவாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி தேல் சேஞ்ச் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். பட் ஆனால் 90% அவங்க ஜாம்பா தான் போவாங்கன்னு தோணுது. ஒரு லெக்கி வேணும்னு சொல்லிட்டு. பட் வேண்டாம், என்ன கேட்டால் இஷான் மலிங்கா போகலாம். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது நம்ம பங்காளியோட இதுக்கு வருவோம். ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். ஒரு சரியான ஹோம் டிஃபீட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் அவே மேட்ச் போயிருக்காங்க. கம்ப்ளீட்டாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ஆர் கிட்ட முடிச்சுட்டு நான் சிஎஸ்கேல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுன்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆர்ஆரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இன்னும் ஃபுல்லி ஃபிட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அவரை வந்து இம்பாக்டாக யூஸ் பண்ணுவாங்க. கேப்டன்சி இந்த மேட்ச்சு ரயான் பராக தான் இருப்போம். தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்சங்கு ஓப்பனிங்கு, ஜெய்ஸ்வால். ராணா வந்து அகேடா முன்னாடி வரணும் பராக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்தது பராக் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ராணா வந்து பவர் பிளேல ஆடினார்னா கொஞ்சம் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஜுரல், ஹெட்மேர் மிடில் ஆர்டரில் சூப்பராக இருக்காங்க. சுபம் டூபே நல்ல பிளேயர் தான். அவரும் நல்லா எண்டிங்க்கு நல்லா ஹெட்மேர் கூட இருக்கும்போது ஒரு பவர் பேக் இம்பாக்டாக இருக்கும். அப்புறம் அசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா, சந்தீப் சர்மா. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஸ்குவாடு தாங்க. பக்காவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண தெரியல. பட் ஆனால் 2 மேட்சுமே தோத்துருக்காங்க. ஸோ ஹோம் டவுன் போயிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இவங்க இந்த மேட்ச் வந்து கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு அகெயின்ஸ்ட் த மைட்டி சிஎஸ்கே. என்னன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
ஹோப்ஃபுல்லி தே வில் கம் பேக். ஒரு பராக வருது, ஒரு புது கேப்டன்சி. நம்ம எடுத்தோன்னே சொல்கிற டூ ஏர்லி டு கால் அந்த சொல்கிறது, முன்னாடியே சொல்கிறக்கூடாது எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டானான்ட்டு. ஸோ எல்லாம் அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து நிறையவே இருக்கும். பட் பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாருன்ட்டு. ஹோப்ஃபுல்லி சாம்சங் ரெக்வஸ்ட் சூன். அதுக்கு அடுத்து நான் சிஎஸ்கே வரேன். சிஎஸ்கே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஹிட்டரே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் மிடில் ஆர்டரில். ஒன்று சிவம் டூபே, இன்னொன்று வந்து தோனி. தோனி லாஸ்ட் 4 பால் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா பெருசு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். அது சிஎஸ்கேவோட டிக்கெட் மார்க்கெட்டிங்காக பண்ற மாதிரியே எனக்கு இன்னும் ஃபீல் ஆகுது. நான் சொல்றேன் யார் யார் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு. கான்வே அண்ட் கெய்க்வாட் ஸோ கரெக்டாக இருக்கும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா. அதுக்கடுத்தது ரச்சின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இறங்கணும். ஏன் ரச்சின் இறங்கணும்னு சொன்னோன்னா, ரச்சின் வந்து கரெக்டான இதுவாக இருக்கும். சப்போஸ் ஒரு விக்கெட் போச்சுனாலும் விக்கெட் ஸ்டாப் பண்ணுறதுக்கான கரெக்டான பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க தேவையே இல்லாமல், தீபக் ஹூடா அண்ட் திரிபாதி. இவங்க தேவையே இல்லை, ஏன்னா இவங்க ரன்ஸ் அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா, ஆஃப்டர் ரச்சின் நான் உடனே யாரை கொண்டு வரேன்னா ஜட்டுவை கொண்டு வருவேன். ஜட்டுவை கொண்டு வந்துட்டு விஜய் சங்கர், ஜட்டுக்கு அப்புறமா விஜய் சங்கர் கூட இல்லை, ஜட்டுக்கு அப்புறமா டூபே கொண்டு வருவேன். டூபேக்கு அப்புறம் தோனிக்கு அப்புறமா தான் விஜய் சங்கரை வச்சுப்பேன். ஏன்னா ஒரு எண்ணில் ஒரு குயிக் ஃபயராக ஒரு 20-30 ரன் வேணும்னா விஜய் சங்கரால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆனால் விஜய் சங்கரை வச்சுப்பேன். அப்புறம் அஸ்வின், நூர் அகமது. 10 ரன்னா கண்டிப்பாக வேணாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் வந்து தேவையில்லாம் மிஸ் டைம் ஷாட்ஸ் ஆடி தான் அவங்களே அவுட் ஆனாங்க. 10 ரன்னால செஞ்சிருவாங்க இந்த மாதிரிலாம் இதெல்லாம் போட்டாங்கன்னா. ஏன்னா இந்த ஸ்லாட் எல்லாம் வந்துச்சுன்னா செம்ம அடி அடிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோயர் தான். யாக்கர் போடவே பயந்துட்டு இருக்காரு 10 ரன்னா. அதுக்கடுத்து ஏன்னா அந்த விஷயத்த நான் நேத்தன் நிலைச்சே வச்சுப்பேன். ஸோ அன்சுல் கம்போஜ் இருக்கணும், கலீல் அகமது. இம்பாக்டாக வந்து டூபே தான். டூபே வந்து உள்ளே வந்துடணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினார்னா, செகண்ட் பேட்டிங் அப்போ வந்து போலிங் யாருன்னு வச்சோன்னா அன்சுல் கம்போஜ் செம்ம அடிஷ்னல். ஏன்னா இந்த இந்தியன் இம்பாக்ட் அந்த என்ன சொல்றது எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இதில் வந்து அவர் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் அவரை மாதிரியான ஒரு டேலண்ட்டை வெளில உட்கார இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் சிஎஸ்கேவுக்கு என்ன சொல்லுவேன்னா, பவர் ஹிட்டராக இருக்கிறது ஒரு 2 பேர். அந்த 2 பேர்லேயும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரை மட்டும்தான் ஹிட் பண்ணுவார். தோனி இஸ் த ஒன்லி பிளேயர் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பவர் ஹிட்டர்ஸ்ல பேர் லாஸ்ட் டைம் ஏசுலோட டேக் பண்ண பயந்த எல்லாருமே தோனி வந்து அழகா 2 ஷாட் ஆடிட்டு போனார். நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடியே இறங்கி ஆடுங்க. லாஸ்ட் 4 பால் ஆடி ஒரு இம்பாக்ட் ஆக போறது இல்லை டீமுக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ல ஆடினாலும் சரி, செகண்ட் பேட்டிங் சேசிங் பண்ணாலும் சரி, நீ முன்னாடி இறங்கி அது அவுட் ஆனா கூட பிரச்சனை இல்லை, அடிச்சு அவுட் ஆகுங்க. அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா நீங்க யாருக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்க? ஏன்னா அஸ்வினுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா? அஸ்வின்லாம் முடிஞ்சிருச்சு, அவரோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க முன்னாடி இறங்கி ஆனீங்கன்னா ஃபேன்ஸுக்கும் ஒரு ட்ரீட்டா இருக்கும். அது இல்லாமல் உங்க டீமுக்கும் அது ரொம்ப நல்ல விஷயமாவும் இருக்கும். நீ லாஸ்டா வந்துட்டு ஒரு இந்த 3 6 4 6 அடிக்கிறது, நீ முன்னாடி அடிச்சு குத்தனா ஒரு ரன்னை தான் அது பூஸ்டப் பண்ணும். ஸோ அது தோனிக்கே கண்டிப்பா தெரியும், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியணும். தே ஷுட் கால் ஆன் சம்திங் லைக் தட். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா எல்லா டீமுமே உஷாரா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் குருணல் பாண்டியா போட்டது எனக்கு வந்து செம கடுப்பாயிடுச்சு. ஒரு வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணுறது இவ்வளோ கேவலமாலாம் பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு ஓவர் இருக்கும், எஸ்டேஎலுக்கு ஒரு ஓவர் இருக்கும். ஸோ அந்த டைம்ல அவங்க 2 பேருமே போட்டிருந்தாங்களாம். அந்த ஒரு 2 6 3 6 போயிருக்குமா தெரியல. தோனி அடிக்க மாட்டாருலாம் சொல்லல. பட் ஆனா குருணல் பாண்டியாவை எடுத்துன்னு வந்தது கம்ப்ளீட்டா ஒரு வந்து மட்டமான டிசிஷன். எல்லாருக்குமே கிளியரா தெரியுது. ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் சிஎஸ்கே ஃபேன் இருக்கவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கும். சும்மா அந்த ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் கிரிக்கெட் பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஓகேப்பா தலை அடிச்சாரு 2 6, அது தேவையே கிடையாது. அது டீமை வந்து ரொம்பவே பாதிக்கும். சும்மா 4 பால் ஏரியாவில் பெருசுல இருக்க ஆடுற மாதிரிலாம் ஆடாதீங்க. ஸோ தோனியோட பேர் தான் அது ஸ்பாயில் ஆகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ நான் இனிமேல் ரெகுலராக போகிறேன். லாஸ்ட்டாக ஒரு நடுவில் ஒரு 2 to 3 days வந்து என்னால் போட முடியல டியூ டு சம் இஷ்யூஸ்னால. ஸோ இதுக்கு மேலே நான் ஐபிஎல் வீடியோஸ் ரெகுலராக போடுறேன். ஒரு 6 to 5 எனக்கு என்னால் முடிஞ்ச நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாண்டா வெண்டர்ஸ்க்கு. ஸோ see you on another video guys. Tata, bye bye.